வணக்கம். நான் யோகம் விஜயகுமார், யோகம் ஜோதிட மையம், பாண்டிச்சேரி. இன்றைய ஜோதிடம் சார்ந்த தகவல்கள். யாரெல்லாம் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறாங்க, அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தீர மாட்டுது நோயின்னா அது எது மாதிரி கிரக அமைப்புகள் அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ஜாதகத்துல மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த ராசிகள்ல செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்க தொடர்ச்சியா ஏதாவது ஒரு உடல் ரீதியான தொந்தரவு சந்திக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 32, 33 வயசு வரும்போதெல்லாம் அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து போகுது, சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது, ரத்த அணுக்கள் குறைபான தொந்தரவு வருது. இது மாதிரி அமைப்பு உள்ளவங்க இது மாதிரி வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. அப்படி இல்லை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் சந்திரன் இது மாதிரி இணைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. சரிங்களா? ஒருவேளை செவ்வாய் பரிவர்த்தனை பெற்று இருக்குது, செவ்வாய் வக்ரமா இருக்குதுன்னா அவங்களுக்கும் அடிக்கடி உடல் ரீதியான தொந்தரவுகள், விபத்து ஏற்படுறது. செவ்வாய் வந்து வக்ரமா இருந்துச்சுன்னா அவங்க வந்து நெருப்புல கொஞ்சம் கவனமா இருக்கும், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபயர் சம்பந்தமான விஷயங்களை தொந்தரவு சந்திக்கிறாங்க. இது மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க ஒருவேளை குரு செவ்வாய் அவங்க ஜாதகத்துல இணைவு அவங்களுமே அடிக்கடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ரீதியான தொந்தரவுகள் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு போற அமைப்பு ஜாதகத்துல இருக்கு. இதுக்கு இவங்களுக்கு ஒரே தீர்வு என்னன்னா, முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவு தான் மருந்துன்ற ஒரு கான்செப்ட். உணவை வந்து சரிவிகிதமா எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. உங்க ஜாதகத்திலும் இந்த செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா நீங்களுமே ஒரு அவேர்னஸா உடற்பயிற்சி, யோகாசனம், உணவு முறையை சரிவர ஹெல்த்தியா சாப்பிட்றது நல்லது. மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஒரு காணொலி வழியாக நிறைய தகவல்களை உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். நான் யோகம் விஜயகுமார். நன்றி, வணக்கம்.